ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளான். நமக்கான பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியரா இருக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். நத்திங் கேன் பி டன் வித்தவுட் ஆஃப் பிளானிங் அப்படின்னு ஏற்கனவே நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம எதையுமே வந்துட்டு பிளான் இல்லாம நம்ம செய்யவே முடியாது. நம்ம டே டு டே ஒர்க் ஆகட்டும், இல்ல வந்துட்டு ஃபியூச்சர் ஆகட்டும், எதுவுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ப்ரீ பிளான்டா நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும். ஒரே ஒரு பிளானை மட்டும் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னா அது வந்துட்டு அது நடந்தா போச்சு, நடக்கல அப்படின்னா அது டோட்டலாவே வேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு அடிஷ்னல் பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஏ பிளான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கும் போது இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். பி பிளானை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிற மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரமா அப்படிங்கும் போது அந்த பிளான் எனக்கு வந்துட்டு அது சரியில்லை. ஸோ அதனால என்னால வந்துட்டு டிராவல் பண்றதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால என்னால் டிராவல் பண்ண முடியல அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லாங் டிராவலை விட்டுட்டு மினிமமான டிராவல் இங்க லோக்கல்ல எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் வந்துட்டு பிளான். ஸோ அப்ப 2 பிளான் வச்சிருந்தனாலதான் ஒரு பிளானை வந்துட்டு நான் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னாலும் இன்னொரு பிளானை வந்துட்டு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன். நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி